ஸோ மோஸ்ட்டாக எல்லார் வீட்லையுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கிறது சிக்கன் கிரேவி தான் இருக்கும். ஸோ லேசியாக இருக்கும் பொழுது ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி சாப்பிடணும்ப்பா, ஆனால் வந்து ரொம்ப லேசியாக இருக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன் டுடேஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு மேக் சூப்பரான ஸ்பைசி சிக்கன் கிரேவி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சு ஏதாச்சும் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து காட்லேண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியை நீங்கள் ஆயில் இல்லாமல் கூட குக் பண்ணலாம். எனிவே அது உங்களோட விருப்பம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு சீரகமும் சோம்பும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். சீரகத்துலேயும் சோம்புலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து டைஜஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதை கேட்டு நானும் உங்களுக்கு சொன்னேன். சப்பாட் இப்போ சீரகமும் சோம்பும் நல்லா வந்து இதுவாகிடுச்சு. இப்போ ஒரு கை கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆயில் ஆட் பண்ணும்போது ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுமாரி ஹேர் க்ரோத்துக்கும் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ கருவேப்பிலை தூக்கி போடாமல் ஒழுங்காக அழகாக சாப்பிடுங்க. நல்லா வாஷ் பண்ண சிக்கனை ஆட் பண்ண உடனே என்ன பண்ணணும் தெரியுமா? நல்லா ஒரு பெரிய தக்காளியும் அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அடி அடித்து அந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆமாம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மஞ்சப்பொடி போட்டால் வந்து அதில் இருக்க ரா ஸ்மெல் வந்து போகும்னு சொல்லிட்டு. அது உண்மையாக இல்லையா மட்டும் எனக்கு சொல்லுங்க. என்ன இஸ் மை ஃபேவரட் பார்ட் மிளகாய் பொடி. இது வந்து வெறும் கார மிளகாய் பொடி. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து மிளகாய் வாங்கி ராவாக வந்து அரைச்சிருப்பாங்க. செம்ம காரமாக செம்ம ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ மை ஃபேவரட் அந்த மிளகாய் பொடி தான். மிளகாய் பொடியை ஆட் பண்ணதுக்கப்புறம் என் கைக்கு கிடச்ச எல்லா மசாலாவும் அதில் தூக்கி போட்டேன்னா என்னென்ன மசாலா போட்டேன்னா வந்து ஜீரகப்பொடி போட்டேன், சோம்பு பொடி போட்டு, மல்லிப்பொடி, கரம் மசாலான்னு சொல்லிட்டு கைக்குள்ள கிடச்ச எல்லா மசாலாவும் வந்து இதை ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு சீக்ரெட் மசாலா ஆட் பண்ணேன். அது என்ன தெரியுமா? சிக்கன் 65 மசாலா. அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தென் ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து சால்ட். உப்பில்லா உணவு குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ உப்பு போடாமல் விடலாமா? ஸோ கரெக்டாக வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. நான் இன்னைக்கு வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ராக் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஜிஞ்சரையும் கார்லிக்கும் தனித்தனியாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி ஆட் பண்ணால் வந்து அங்கங்கே வாழ மாட்டோமா, அதனால வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டே போட்டால் சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதனால தான் இங்கே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து இறக்கியிருக்கோம். இப்போது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆட் பண்ண எல்லா விஷயங்களும் சும்மா கலக்குன்னு சொல்லிட்டு நல்லா கிண்டி விட போகிறோம். ஏன்னா வந்து ஒன்று மிக்ஸ் ஆனால் தானே அது குக் ஆகி வரும்போது செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிக்கன்லேயும் எல்லா ஃப்ளேவரும் ஊறணும்ல. ஸோ எல்லா ஃப்ளேவரும் இறங்குறதுக்காக நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிக்சிங் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் தெரியுமா? நான்லாம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து எங்கள் அம்மா வந்து சும்மா அந்த கடாயில் வந்து ஏதாச்சும் பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃப்ரை பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் குழம்பு பண்ணுறாங்கன்னா அந்த டொமேட்டோ ஆனியன்ஸை வந்து சாட்டே பண்ண சொல்லுவாங்கல்ல. நம்மளும் ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுவோம், சரி ஓகேடா நான் செஃப்டா நானும் குக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாட்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய இது மாதிரி போயிட்டு நல்லா கிண்டலாம் சொல்லிட்டு போவேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நம்மளுக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், அம்மா கை வலிக்குது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, நோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு எதுலையோ அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் நான் குக் பண்ண போகிறேன், அம்மாக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மத்தியே வாங்கி கட்டிட்டு வந்திருப்போமே, அடுத்த நாள் கையை கொடுத்துக்க முடியாமல் கஷ்டப்படுவோம் பார்த்தீங்களா? ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வந்து விசில் வச்சுட்டேன். ஒரு விசில் வச்சா போதும். ஸோ விசில் வச்சுட்டு வந்துட்டுக்கப்புறமேல்ட்டு இப்படி தான் எனக்கு வந்துச்சு. ஸோ நல்லாவே சூப்பராக வந்து பாயில் ஆக்கி செம்மையாக வந்து வேறு லெவலில் வந்து மேலே இருக்கிறது ஃபுல்லாக ஃபேட் தான். ஸோ சிக்கனில் வந்து மோஸ்ட்டாக வந்து எந்த பீஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து செஸ்ட் பீஸு பிரெஸ்ட் பீஸுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெக் பீஸை மாதிரி வந்து செம்ம டெலிஷியஸான ஒரு பார்ட் வந்து சிக்கனில் கிடையவே கிடையாது. அதுதான் செம்ம ஜூஸியாகவும் செம்ம டெலிஷியஸாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப டெலிஷியஸான வந்து ஒரு சிக்கன் கிரேவியோ இல்லை சிக்கனில் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சா என்ன பண்ணுங்க, போயிட்டு சிக்கன் கடையில் போயிட்டு அண்ணா எனக்கு லெக் பீஸாக பார்த்து கட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேடுங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கப்புறம் கொஞ்சம் தான் சொல்லுவேன், பட் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாக போடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பெப்பர் காரம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாக பெப்பர் போட்டு கொஞ்சம் பெப்பர் மசாலா மாதிரி பண்ணலாமே. ஏன்னா இட்லியில் வச்சு நம்ம மடிக்கும்போது அந்த காரமோடு அப்படியே செம்மையாக இருக்கணும்ல, அதுக்காக லைட்டாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெப்பர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா கூட வெட்டிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு சும்மா மிக்ஸ் கரோ பண்ணுங்க. ஏன்னா வந்து இவ்வளோக்கு நம்ம வந்து அழகாக சூப்பராக மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஃபைனல் ஸ்டெப்பு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் டெலிஷியஸான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து போடுறது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அம்மா கஷ்டப்பட்டு சமைக்கிற சாப்பாட்டில் வந்து போடுற இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம பொறிக்க வர வச்சுருவோம் பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன், எல்லாமே சாப்பிடணும். ஏன்னா எல்லாமே உடம்புக்கு நல்லது. ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொத்தமல்லி கருவேப்பிலை எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. கருவேப்பிலையில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அயன் சத்துன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் கருவேப்பிலை. ஓகேங்களா? ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லி கண்டிப்பாக சாப்பிடணும்.
ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். மேபி இதில் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணி போடுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.